ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், praise the Lord. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோண்டா அமேஸ் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியர் அண்ட் ஆயில் சீல் வந்து போயிட்டு ஆயில் லீக் ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வண்டி முதல்ல ஜாக்கி வச்சு நம்ம ஆல்ரெடி நான் இப்போ கீர் பாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் வண்டியோட கீர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா காமிக்கிறவாங்க. அதாவது கிளச் அவுத்து வச்சு கவரை செஞ்சு அவுத்துட்டு கிளச் அவுத்துட்டு ஃப்ளைவீல் அவுற்றணும். ஃப்ளைவீல் அவுத்திங்கன்னா அது வருங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கேஸ் ரியர் அண்ட் ஆயில் சீல் வர கேஸ் வரும். இந்த கேஸ் நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். நம்ம அவுத்துட்டு லைட்டாக இந்த பக்கம் 2 காற்று இருக்கும். இந்த காற்றில் நல்லா மைனஸ் தள்ளினீங்கன்னா லைட்டாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆயில் சீல் மட்டும் மாற்றணும்னா அந்த கம்பெனியில் அரெஸ்ட் ஆகாது. இந்த ஆயில் சீலுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோல்ஸ் இருப்பாருங்க, இதுக்குள்ளே ஒரு ஆயில் டம்மின்னு ஒன்று வரும். அந்த ஆயில் டம்மியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஆயில் டம்மி. இந்த ஆயில் டம்மியில் வர ஓரிங் வந்து ரொம்ப ஆடாயிடுச்சுன்னா அந்த ஆயில் கம்ப்ளைண்ட் வரும் இந்த வண்டியில். நீங்கள் அந்த ஆயில் சீல் மாற்றுறப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டம்மியில் வர ஓரிங்கை மாற்றிடுங்க. டம்மி மாற்றினாலும் ஓகே, இல்லை ஓரிங் மாற்றினாலும் ஓகே தான். இது மாற்றாமல் நீங்கள் ஆயில் சீல் மட்டும் மாற்றினீங்கனாலும் மறுபடியும் ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் அந்த டம்மியும் அந்த ஆயில் சீலும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த வண்டியில் நம்ம ஆயில் சீல் மட்டும் மாற்றுறீங்கன்னா அந்த ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகாது. நானும் ஆயில் சீல் மட்டும்தான் மாற்றிட்டு ஃப்ளைவீல் மட்டும் மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வண்டியில் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆயில் வந்தது. அதனால் மறுபடியும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ளைவீலை கழட்டிட்டு பார்க்கும்போது தான் மேலே டம்மி போயிருந்தது தெரிஞ்சது. ஒரு நாள் டம்மி எடுத்து டம்மியோட ஓரிங்கை மாற்றிட்டேன். இப்போ போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.